أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أحسن الحديث كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபஈன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் முஸ்லீம்கள், நாமெல்லாம் மறுமையை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய விசாரணைகளில் சிலவற்றை உங்கள் முன்னால் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா சின்ன கியாமா என்று சொல்லக்கூடிய நாம் இறந்த உடனேயே நன்றாக குளிப்பாட்டி கஃன் பதிந்து கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு பர்சக் என்று சொல்லக்கூடிய திரையிடப்பட்ட கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அது சின்ன கியாமா. அந்த கியாமாவிலிருந்தே அல்லாஹு தஆலா மறுமையினுடைய விசாரணையை ஆரம்பித்து விடுகிறான். நாமெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்குகள் வந்து அந்த அடியானை எழுப்பி அவனிடத்திலே கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய ரப், இரட்சகன், படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வரக்கூடிய வல்லநாயன் யார் என்ற கேள்வி முதல் கேள்வி. மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? மன் தீனுக்க, உன்னுடைய தீன் எது என்கிற இந்த 3 கேள்விகள் முன்கர் நக்கீர் கேட்பார்கள் என்பதை நாம் பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆன்சரும் கூட ரொம்ப ஈஸி தான். மன் ரப்புக்க என்று சொன்னால் என்னுடைய ரப்பு அல்லாஹ், நல்லா தெரியும், யாருக்கு தெரியாது. மன் நபியுக்க என்கிற இந்த கேள்விக்கு பதில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுவும் நமக்கு தெரியும். மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டால் தீனுல் இஸ்லாம் என்கிற அந்த ஆன்சரும் நல்லா தெரியும், தெரிந்த ஆன்சர் தான். ஆனால் அந்த பர்சக் என்று சொல்லக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கையில்
முதலாக அந்த முன்கர் நக்கீர் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்ல வரணும். இந்த வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரணும். எப்போ வரும்? உண்மையான தீனாக இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்று நடந்திருந்தால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருந்தால், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தால், அவன் ஹலால் ஹராம் ஆக்கிய அந்த விஷயங்களை பேணி வாழ்ந்திருந்தால், அதே போல் மன் நபியுக்க என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் மன் ரப்புக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடந்து இருந்தால், என்னுடைய ரட்சகன், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை உடனே பட்டுன்னு வரும். எப்போ அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியிலேயே வராது. மன் நபியுக்கு என்கிற அந்த கேள்விக்கும் என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த வார்த்தை வராது. ஏன் வராது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த அந்த சுன்னத்தான வழிமுறையில் வாழ்ந்திருந்தார். அப்படி வாழலைன்னு சொன்னால், நாம் இதெல்லாம் நன்மையை தரும் என்கிற ரீதியில் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தராத எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் புதுமையாக, இந்த தீனில் இல்லாத காரியங்களை புதுமைகளாக, பிதாத்துகளாக நாம் ஆக்கி அதிலே நாம் நன்மை அடைகிறோம் என்கிற ரீதியில் வாழ்ந்திருந்தால், அந்த நேரத்தில் மன் நபியுக்கு என்கிற அந்த கேள்விக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வராது. அதே போல் மன் தீனுக்க, இந்த தீனில் இருக்கக்கூடிய எல்லா வழிமுறையும், எல்லா நடைமுறையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அத்தனை வழிமுறைகளையும் நாம் ஏற்று நடந்திருந்தால், அந்த தீனுல் இஸ்லாத்தில் ஒரு அங்கத்தினனாக, ஒரு மெம்பராக நாம் இருந்து நடந்திருந்தால், என்னுடைய தீனுல் இஸ்லாம் என்று வந்திருக்கும். ஆக கேள்வி கணக்குகள், மறுமையினுடைய கேள்வி கணக்குகள் சின்ன கியாமாவிலேயே ஆரம்பித்து விடுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலைன்னு சொன்னால், நம்முடைய கபர் அங்கே வேதனை கூடமாக மாறிடும். அங்கே அல்லாஹு தஆலா அதாபனுடைய மிக முக்கியமான ஒரு இடமாக ஆக்கி விடுவான். அது எது வரைக்கும்? பெரிய கியாமான்னு சொல்லக்கூடிய சூர் ஊதி இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு பெரிய கியாமா என்று சொல்லக்கூடிய மறுமை நாள் வரக்கூடிய அந்த நாள் வரை எவ்வளவு நாள் இருக்கும்? யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா எவ்வளவு நாளில் அந்த பெரிய கியாமா வரும்? எவ்வளவு நாள் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அந்த கியாமத் நாள், அந்த பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அந்த திரையிடப்பட்ட கபருடைய வாழ்க்கையில் இருப்ப யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அந்த நாள் வரை அங்கே அதாபில் நாம் மாட்டிக்கொண்டிருப்போம். யாருக்கு அந்த கேள்விகள் பட்டுன்னு வந்து ஈஸியாக ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்களோ அவர்கள் கபர் அப்படி விசாலமாக்கப்படும். கண்ணு கட்டிய தூரம் வரை அல்லாஹ் விசாலமாக்குவான். சொர்க்கத்தினுடைய பூங்காவாக அல்லாஹ் ஆக்குவான். சொர்க்கம் இருக்கிறதல்லவா, அதனுடைய பூங்காக்களாக அந்த கபரை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அது மாத்திரமில்லை அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கபரை அல்லாஹு தஆலா புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்க வைப்பான். அவர்களுடைய கபருடைய அந்த கீழ்ப்புறத்திலிருந்து, அவர்களுடைய அந்த கால்புறத்திலிருந்து அப்படியே சொர்க்கத்தினுடைய காற்று அடித்து கொண்டே இருக்கும். அவருக்கு சொர்க்கவாதி என்கிற நன்மாராயம் கூறப்பட்டு சொல்லப்பட்டு அவர் அங்கே தூங்கிக்கிட்டு இருப்பார். இதுதான் பர்ஸக் என்று சொல்லக்கூடிய அந்த கபர் வாழ்க்கையில் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதிலின் அல்லாஹுடைய அந்த வெற்றியும், அல்லாஹுடைய ரிவார்டும், அல்லாஹுடைய தண்டனையும் முதலில் கிடைக்கக்கூடியது. இப்போ வாங்க, நாம் மறுமைக்கு வந்துடுறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை நபர்களும் அழிக்கப்படுவாங்க. எப்போ தெரியுமா? சூர் ஊதக்கூடிய மலக்கு கடைசியாக முதல்ல சூர் ஊதுவார். சூர் ஊதின உடனே அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அழிந்து பட்டுருவாங்க. அது வரைக்கும் யாரெல்லாம் உலகத்தின் இந்த பூமியினுடைய மண் பரப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மரணிக்கப்படுவாங்க. அந்த சூர் ஊதுற அந்த சத்தத்தை கேட்ட உடனே மரணித்திருவாங்க. மீண்டும் அல்லாஹு தஆலா சூர் ஊத செய்வான். சூர் ஊதின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அந்த முதல் சூர் ஊதுற போது இறந்து பட்டாங்க இல்லையா, மௌத்தானாங்க இல்லையா, அத்தனை பேரையும் அல்லாஹு தஆலா ஒரு புதிய பூமியில் கொண்டு வருவான். அந்த பூமி இப்பொழுது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த எர்த்து மாதிரி இருக்காது. அது ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரே லெவலில் இருக்கும். அங்கே மவுண்டைன்ஸ், மலைகள் இருக்காது, ரிவர் இருக்காது, கடல் இருக்காது, எதுவும் இருக்காது, மரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படி வெட்ட வெளி, அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் அல்லாஹு தஆலா எல்லாரையும் எழுப்புவான். அதனால தான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ. அல்லாஹு தஆலா சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்தில்
68வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டால் உடன் வானங்களில் உள்ளவர்களும் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் பூமியில் உள்ளவர்களும் பூமியில் வசிக்கக்கூடிய ஏனைய ஜீவராசிகள் அத்தனை லிவிங் ஆர்கானிசமும் மூர்ச்சியாகி விடுவார்கள், மவுத்தாயிருவாங்க. அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் அந்த நேரத்தில் ரூஹை கொடுத்து வச்சிருக்கிறாங்களோ அவர்களை தவிர. பிறகு அல்லாஹு தாலா மறுமுறை சூர் ஊதச் செய்தவுடன் அவர்கள் யாவரும் பார்க்கிறவர்களாக எழுந்து நிற்பார்கள் புதிய பூமியிலே. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரி அல்லாஹு தாலா எல்லாரையும் எஞ்சி நிற்க வைப்பான். அந்த நேரத்தில் எப்படி மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. காலில் செப்பல் இல்லாமல், ட்ரெஸ் இல்லாமல், கத்னா செய்யப்படாத நிலையில் எல்லாரும் எழுப்பப்படுவாங்க. அல்லாஹ் அந்த நாள் யௌமுல் கியாமான்னு தானே சொல்கிறோம், கியாமத்து நாள் தானே சொல்கிறோம். நாள் என்கிற சிங்குலர் ஒரே ஒரு நாளை தானே குறிப்பிடுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாளுடைய டியூரேஷன் எவ்வளோன்னு சொன்னால் 24 hours. 24 hours இஸ் நத்திங் பட் எ சிங்கிள் டே ஹியர் இன் எர்த். அந்த நாளில், அந்த மறுமை நாளில் எல்லாரும் எழுப்பின உடனே அந்த நாள் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 50,000 years, 50,000 கால அளவு, டியூரேஷன். அவ்வளவு நீளமான ஒரு நாள் அந்த கியாமத் நாள். சாதாரண 24 hours கொண்ட நாள் கிடையாது அந்த கியாமத் நாள். அல்லாஹு தாலா முதல்ல என்ன செய்வான், அங்கே எல்லாரையும் எழுப்பி நிற்பாங்க. நின்ற உடனே ஃபஸ்ட்டு முதல்ல அல்லாஹு தாலா சன்ன அந்த மக்களுடைய அந்த தலைக்கு மேலே, அவனுடைய ஹெட்ஸுக்கு மேலே அல்லாஹ் என்ன செய்வான், சூரியனை 1 மைல் தொலைவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவான். எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்மளெல்லாம் சம்மரில் முதல்ல ஃபேனு, இப்போல்லாம் ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது. ஏசி இல்லைன்னா இருக்க முடியாது. கொஞ்சம் நேரம் கரண்ட் ஆஃப் ஆனால் அவ்வளவுதான். யூபிஎஸ்சியில் வெறும் ஃபேனு தானே ஓடுது, ஏசிலேயே தூக்கம் வரலையே. இந்த அளவுக்கு கடுமையான வெப்பமாக நாம் இந்த உலகத்தில் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். சூரியன் எங்கே இருக்குது? பல கிலோமீட்டர் பல செவரல் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்னுடைய ரேடியேஷனில். ஆனால் சூரியன் 1 மைல் தொலைவில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அப்படி நிறுத்துகிற போது எப்படி வரும்? உடல்லிருந்து அப்படியே வேர்வை, அப்படி வேர்த்து வடியும். ஸ்வெட்டிங் தாங்க முடியாது, பயங்கரமாக வடிஞ்சு அவர்களுடைய உடலையே மூழ்கடிக்கிறக்கூடிய அளவுக்கு வரும். யார் எந்த அளவுக்கு பாவம் செய்திருந்தார்களோ அந்த அளவுக்கு அந்த ஸ்வெட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய கால்களை நினைக்கும், அவர்களுடைய அந்த நீ என்று சொல்லக்கூடிய முழங்கால் வரைக்கும், அவங்க இடுப்பு வரைக்கும், அவங்க ஜெஸ்ட் வரைக்கும், அவங்களுடைய அந்த கழுத்து வரைக்கும், ஏன் அவருடைய தலையே அந்த ஸ்வெட்டிங் அப்படியே மூழ்கடித்து கொண்டு இருக்கும். இப்படி இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா என்ன செய்வான்னா, அவன் புறத்திலிருந்து சில உதவிகளை அவர்களுக்கு, தன் புறத்திலிருந்து அவர்களை கண்ணியப்படுத்துவான். என்ன செய்வான்? அர்ஷுடைய நிழலை தருவான். அர்ஷுடைய நிழலை கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். வா அப்படின்னு 7 type ஆஃப் பீப்புள் அவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க? இந்த அர்ஷுடைய நிழலுக்கு கீழே போயிடுவாங்க. யார் அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் சென்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற்றார்கள். அவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக, சுக்கூனாக அங்கே இருப்பாங்க. அது மாத்திரம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நமக்கு பிரத்யேகமாக ஹவுலுல் கௌசர் என்கிற அந்த நீர் தடாகத்தை வச்சிருக்கிறான். அந்த நீர் தடாகத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினால் அந்த மக்களை எடுத்து கொடுப்பாங்க. அந்த தண்ணீர் ஒரு சொட்டு யார் குடிப்பாங்களோ அவங்களுக்கு அந்த நாளுடைய எந்த ஒரு தீங்கும் அவங்களுக்கு ஏற்படாது. அல்லாஹு தாலாவால் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான்? அரசுடைய நிழல் கொடுத்துருப்பான். ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் பெறப்பட்டவர்களாக சுக்கூனாக அவர்கள் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. யார்? அல்லாஹுடைய சிறந்த அடியார்கள். அல்லாஹ் எதை ஏவுனானோ, எந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று பணித்திருந்தானோ, கட்டளையிட்டிருந்தானோ, அந்த அடிப்படையில் நடந்த அத்துணை மக்களும் அல்லாஹுவால் பாதுகாக்கப்படுவாங்க. அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் கிடைக்க பெற்றிருப்பாங்க. சுக்கூனாக இருப்பாங்க. பாவிகள் எல்லாம் அங்கே பரிதவித்து போயிருப்பாங்க. பாவிகள் எழுந்து வர்ற போதே அல்லாஹு தாலா எழுப்பான் இல்லையா? கபர்லேருந்து அந்த சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுவாங்க இல்லையா? அந்த நேரத்தில் சிலர் எப்படி தெரியுமா வருவாங்க? காலில் தானே நம்ம நடக்கிறோம். அவர்கள்லாம் தலையில் அப்படியே தத்தி விடுவாங்க. கால் மேலே இருக்கும், தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும். அப்படியே தலை கீழே நடந்து வருவாங்க. இங்கே பூமியில் அவங்க வாழ்கிற போது கண்ணெல்லாம் எப்படி இருந்துச்சு? பார்வை இருந்துச்சு.
பார்க்கக்கூடிய சக்தி இருந்தது. ஆனால் அங்கே குருடர்களாக, இங்கெல்லாம் வாய் பேசி நல்லா சவுடாலாக பேசினவங்களாக இருந்தாங்க. ஆனால் அங்கே ஊமையர்களாக அவர்கள் எழுப்பப்படுவாங்க. அப்படியே தலைகீழ நடந்து வருவாங்க. அவன் முகமெல்லாம் அப்படியே பிளாக்கிஷாக இருக்கும், கருத்து போயிருக்கும். கண்கள்லாம் அப்படியே ப்ளூயிஷாக மாறி இருக்கும், நீல நிறமாக இருக்கும். கண்கள்லாம் அப்படியே குத்தி போயிருக்கும். இந்த மௌத்தாகிற நேரத்தில் அப்படி கண்கள் அப்படி போய் சொருகும். அது மாதிரி நிலை குத்தி போய் நிற்கும். கண்கள்லாம் விரைத்து போய் பயத்தினுடைய ஒரு உச்சத்தில் இருப்பாங்க அந்த மக்கள் எல்லாம். அந்த நிலையில்தான் அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே அந்த பூமியின் மேலே வருவாங்க. யாரும் யாரிடத்துலையும் பேச மாட்டாங்க. வாங்க நல்லா இருக்கீங்களா, இவக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு நண்பர் வந்தாங்கன்னா பிரதர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவோமே, அங்கே ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. என்ன நீ நல்லா இருக்கியா, அது நல்லவர்களாக இருந்தாலும் சரியே அல்லது அல்லாஹுடைய பாவிகளாக இருந்தாலும் சரியே, யாரும் யார்கிட்டத்திலும் பேச மாட்டாங்க. அப்படியே வருவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சிலருக்கு கண்ணியத்தை வழங்குவான். நிர்வாணமானத்தானே, எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாதானே வந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சிலருக்கு ஆடையை அணிவித்து கௌரவிப்பான். அவங்களுக்கு கண்ணியத்தை, இஸ்ஸத்தை எல்லாம் தருவான். கொடுமையான வெப்பத்தில் இருக்கிற அவங்களுக்கு அர்ஷனுடைய நெல்லை தருவான். ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து தண்ணீரை தருவான். மறுமையினால் முடிவுக்கு கொண்டு வரணுமே, இப்படியே போய்கிட்டு இருக்கேன், இந்த நாளை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோமா என்று மக்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்று பார்த்து முதல் மனிதரும் முதல் நபியுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன அழகாக சொர்க்கத்தில் வச்சுருந்தான், நானும் என்னுடைய மனைவி ஹவ்வாவும் சொர்க்கத்தில் தான் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டிருந்தான், இந்த பழத்தை சாப்பிடாத, மீறினேன். அல்லாஹ்விடத்தில் பாவியாக குற்றவாளியாக இருந்துட்டு இருக்கேன். நான் அல்லாஹ் எனக்கு என்ன தண்டனை தருவானோ என்று பயந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வராதிங்க. வேண்டுமானால் முதல் ரசூல், முதல்ல கிதாப் வழங்கப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போங்க. அவங்ககிட்ட போனோன்னா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு மிகச்சிறந்த ஒரு துவாவை கொடுத்துருந்தான், அதை அல்லாஹுவை ஏற்காத என்னுடைய மகனுக்கு பயன்படுத்த நான் நாடினேன், அல்லாஹ் என்ன கண்டித்தான், அதற்காக என்னை அவன் கண்டிப்பானோ, அவன் என்னை தண்டிப்பானோ என்று நான் பயந்துக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட வராதிங்க. வேண்டுமானால் நீங்கள் யார்கிட்ட போங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 பொய்களை, அது ஆகுமானமான பொய் தான், ஆனாலும் கூட அந்த பொய் பேசிட்டேன், அல்லாஹ் என்னை தண்டிப்பானோன்னு பயப்படுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு ஆளை சாதாரணமாக தட்டிட்டேன், அவன் செத்து போயிட்டான், அல்லாஹ் அதன் காரணமாக என்னை தண்டிப்பானோன்னு பயப்படுறேன், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, எந்த காரணமும் சொல்லாமல் என்னிடத்தில் வராதிங்க, ஹாத்தமன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே மக்கள் எல்லாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி ஹாத்தமன் நபி ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. வந்து கேட்பாங்க, யார் முஹம்மத், நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்த நாளை முடிவுக்கு கொண்டு வர பிரார்த்தியுங்கள் சொல்லுவாங்க. உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால விழுவாங்க. உடனே சஜிதால விழுவாங்க. அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த நாளை முடிவுக்கு கொண்டு வர நீ, யா அல்லாஹ் நீயே போதுமானவன் என்று துவா கேட்பாங்க. அல்லாஹ் சஜிதாவிலிருந்து எழுப்பி அவன் புறத்திலிருந்து சில துவாக்களை, சில வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பான். அவங்க அதை சொல்லுவாங்க, எழுந்துறீங்க முஹம்மதே என்று சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன செய்வான், விசாரணைக்கு அழைப்பான். அந்நேரத்தில் அல்லாஹ் எப்படி வர்றாங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, இன்னும் மாணவர்கள் அணியணியாக நிற்க உமது இறைவன் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா 8 மலக்குகள் அரிஷை சுமக்க, அதன் மீது அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்தவாறு உயர்ந்த நிலையில் இருக்க, மற்ற மலக்குகள்லாம் புடைசூழ விசாரணை களத்துக்கு வருவான். மக்களெல்லாம் அணியணியாக அந்த விசாரணை களத்துக்கு அழைக்கப்படுவாங்க. விசாரணைக்கு அழைக்கக்கூடியவர் அழைப்பார், வாங்க விசாரணைக்கு, அல்லாஹ் விசாரணை களத்துக்கு வந்திருக்கிறான் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எல்லாரும் வருவாங்க. அங்கே அவங்க நடந்து வரக்கூடிய அந்த சப்தத்தை தவிர வேறு எந்த சப்தமும் அங்கே காணாது. அங்கே யாரும் வேறு எந்த சத்தத்தையும் கேட்க முடியாது. அந்த நேரத்தில் 2 மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் முறையிடும். என்ன சொன்ன தெரியுமா, ஒன்று என்ன தெரியுமா, இரத்த கலப்பு, அதாவது அந்த பிளட் ரிலேஷன் சொல்லக்கூடிய, அந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த வந்த பாசம் அங்கே என்ன செய்யணும்னா நிற்கும். யா அல்லாஹ் நீ எனக்கு தீர்ப்பு செய். ஏன்னா அல்லாஹ் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அரசு பிடிச்சி தொங்குனது இந்த இரத்த பந்த பாசம். அந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்த பந்த உறவு அல்லாஹுடைய அரசை பிடிச்சு கேட்டுச்சு, யா அல்லாஹ் என்னோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ
அவர்களுக்குத்தான் நீ நன்மைகளை தரணும். யார் என்னை வெட்டி விட்டானோ அவனை நீயும் வெட்டிவிட வேண்டும் என்பதாக அன்றைக்கே கேட்டுச்சு. அந்த நாளில், எந்த நாளில் எல்லாரும் விசாரணைக்கு வர்ற போது அந்த ரத்தம், அந்த உறவு அல்லாஹ்விடம் சொல்லி, யாரெல்லாம் நீ ஏற்கனவே நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிற, அதை நீ மீறாதுன்னு சொல்கிறப்ப அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு நான் வாக்களித்திருக்கிறேன், உன்னை யார் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களோடு நானும் இன்று சேர்ந்திருப்பேன், யார் உன்னை வெட்டி விட்டார்களோ அவர்களை நான் இன்று வெட்டி விடுவேன் என்பதாக அல்லாஹ் கூறுவானான். இன்னொன்று என்ன தெரியுமா? அமானிதம். நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த பொருளை சரியான முறையில் திருப்பி கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றிய அந்த மக்களுக்கு அங்கே பாதுகாப்பு உண்டு. யார் தான் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ, அமானிதம் பேணவில்லையோ, அவர்கள் அங்கே மாட்டிக்குவாங்க. அமானிதம் சொல்லுமா, யா அல்லாஹ் என்னை பேணி வாழ்ந்தவர்களுக்கு நீ சரியான தீர்ப்பு செய், இல்லைன்னா அவர்களை இந்த நாளில் அவர்களை அழித்துவிடு என்பதாக அமானிதம் சொல்லுமா. இப்படி அல்லாஹு தாலா விசாரணை களத்துக்கு வருவான். அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த மக்களெல்லாம் என்ன செய்வாங்க? அங்கு அல்லாஹுடைய விசாரணைக்கு எதிர்நோக்கி இருப்பாங்க. விசாரணைக்காக அழைத்து வருவாங்க. அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு அல்லாஹ் செயலேடுகளை கொடுப்பான். அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அந்த செயல்கள் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த ஏடு, அவங்களுடைய அந்த புக், எழுதப்பட்ட கிராமன் காத்திவின் என்கிற மலக்குகள் எழுதினார்கள் அல்லவா, அந்த நன்மை தீமை அடங்கிய புக் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது நிறைய புக் இருக்கும். இன்றைக்கினா நமக்கு தெரியாது, ரொம்ப எப்படி இதெல்லாம் எழுத முடியும். இன்றைக்கி சின்ன சிப்பில் எத்தனை மணி நேரம், எத்தனை வருஷ காலம்னாலும் நம்ம செய்யலாம் என்கிற ரீதியில் நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படி அவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் கொண்டு அந்த புக்கு கொடுக்கப்படும். சிலர் சொல்லுவாங்க, இந்த புக்கு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே, என்ன ஒரு கேடு எனக்கு வந்துருச்சு, அதில் பார்த்தாலே எல்லாமே பாவமாக இருக்கே. சிலர் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்த புக்கில் நன்மைகள் இருக்குது, எனக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் கிடைக்கும் என்று ஆதரவு வைத்த நிலையில் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்து அதை படிங்க நீங்கள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் படித்து பார்ப்பாங்க. கடைசியில் விசாரணைக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான்? அவர்களை எல்லாம் அழைப்பான். சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. அந்நாளில் எவருடைய செயலேடு கிதாப் அவருடைய வலக்கையில் ரைட் ஹேண்டில் கொடுக்கப்பட்டதோ, அவர்கிட்ட கொடுக்குற போதே ரைட் ஹேண்டில் கொடுத்தாங்கன்னா அவர் வெற்றி பெற்றுட்டார். யாருடைய அந்த கிதாப், அவருடைய புக்கு லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கப்படுமோ அதுவும் பேக் சைடில் கொடுக்கப்படும். ஒளிஞ்சர் அப்பமே அவர் கழிஞ்சிருவார். இப்படி அல்லாஹு தாலா அவனை என்ன செய்வாங்க? விசாரணைக்கு அழைப்பான். விசாரணையில் அல்லாஹு தாலா சிலரை அப்படியே கூப்பிடுவாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசாரணையில் முதல்ல 4 என்றும் ஒரு ஹதீஸில் வந்திருக்கு, 5 என்றும் ஹதீஸில் வந்திருக்கு. 4ன்னா என்ன? உனக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருந்தேன் அல்லவா, அந்த வாழ்க்கையில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? உனக்கு அறிவை தந்திருந்தேன் அல்லவா, அந்த அறிவின் பயனை கொண்டு எந்த வகையில் நீ நடந்து கொண்டாய்? அதே மாதிரி கொடுத்துன்னு சொல்லுவான், இளமையில் உங்களுக்கு ஒரு காலம், இளமை, அந்த யங்ஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த இளமை காலம் இருந்தது இல்லையா, அதில் அந்த யூத் லைஃப்பில் நீ எப்படி நடந்து கொண்டாய்? 3வது கேள்வி. 4வது கேள்வி, எப்படி சம்பாதித்த, எப்படி செலவழித்த? 5 கேள்வின்னு கேட்டிருக்கிறதுல எப்படி சம்பாதித்தாய் 4வது, எப்படி செலவழித்தாய் 5 கேள்வி. அல்லாஹு தாலா என்ன செய்வான் தெரியுமா? சிலரை அப்படியே லேசாக கேள்வி கேட்டுட்டு விசாரணை முடிஞ்சிருச்சின்னு சொல்லுவான். சிலரை அப்படியே ஸ்க்ரீன் போட்டு யாருக்கும் தெரியாமல் அல்லாஹு தாலா விசாரணை செய்வான். சிலர் என்ன தெரியுமா செய்வான்? பப்ளிக்காக போட்டு அவனை கேவலப்படுத்துவான். யார் பிறருடைய குறைகளை மறைத்தானோ இந்த உலகத்தில், யார் பிறருடைய குறைகளை மறந்து விட்டானோ, யார் பிறருடைய குறைகளை மன்னித்து விட்டானோ அவருடைய குறைகளை அல்லாஹ் நாளைக்கு மறைப்பான், மன்னிப்பான், மறந்து விடுவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். யார் பிறருடைய குறைகளை உலகத்தில் போட்டு அசிங்கப்படுத்தினானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளில் அசிங்கப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி விசாரணைகள் 2 வகை, ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல்லாஹ். அல்லாஹனுடைய விசாரணை, அல்லாஹனுடைய கடமைகளை நிறைவேற்றிய அந்த விஷயத்தில் சம்பந்தமான விசாரணை. இன்னொன்று மனித உரிமை மீறலை பற்றிய விசாரணை. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இன்னும் அல்லாஹ் எப்படியெல்லாம் நடக்கணும்னு சொன்னானோ அந்த அடிப்படையிலான அந்த இபாதத்துகளில் குறை இருந்தால் ஏதாவது எக்ஸ்ட்ராவை போட்டு அப்படியே மன்னிச்சு விட்டுருவான். ஆனால் மனித உரிமை மீறலை பற்றிய விசாரணையில் மாட்டிக்கிடுவான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் கூடியிருந்த அந்த இடத்துல சொன்னாங்க, யார் முஃப்லிஸ் தெரியுமா, யார் திவாலானவன் தெரியுமா கேட்டாங்க. யார சொல்லலாம்?
பிள்ளை இல்லாதவன், செல்வம் இல்லாதவன், செல்வாக்கு இல்லாதவன் என்று சொன்னபோது அவங்கெல்லாம் கிடையாது. நாளை மறுமை நாளில் ஒரு மனிதன் கொண்டு வருவான், மூட்டை மூட்டையாக கொண்டு வருவான், மொத்தமாக கொண்டு வருவான், நன்மைகளாக வருவான். ஆனால் விசாரணையின் போது ஒரு மனிதன் வருவான், யா அல்லாஹ் இவன் மோசடி பண்ணிட்டான். அப்படியா, உனக்கு மோசடி செய்ததற்கு தகுந்த ஒரு தண்டனை இவனுக்கு எப்படி கொடுக்கிறேன் என்று சொன்னால், இவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையை உனக்கு தந்துடுறேன். கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருப்பான். அந்த நன்மைகள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து கடைசியில் ஒன்றுமே இல்லாத நிலையில் ஆயிடுவான். இந்த நேரத்தில் கூட ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான், இவனிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு நன்மை இல்லை, உன்கிட்ட தீமை இருக்கா, பாவம் இருக்கா, அதை கொடு, நான் இவனுக்கு கொடுக்குறேன். ஆக கடைசியில் பாவம் மூட்டையை சிவந்தவனாக ஆவான். இவன் தான் முஃப்லீஸ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி முஃப்லீஸான ஒரு நிலையில் நாம் ஆகக்கூடாது. மனித உரிமை மீறலை பற்றிய அல்லாஹுடைய கட்டளைகளின் அடிப்படையில் நடக்காத மனிதர்கள், மற்ற மனிதர்களின் உரிமைகளை பறித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் சரியாக தண்டிப்பான். அங்கே நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கும்புள்ள ஆடு ஒரு கும்பில்லாத ஆடை முட்டியதுக்கு கூட சரியான தீர்ப்பு செய்யப்படும். ஆக அன்பார்ந்த சோதரர்களே, இந்த மாதிரி விசாரணைகள் இருக்கும். இன்னும் விசாரணையில் அல்லாஹுடைய கருணை இருக்கும். துருவி விசாரிக்கப்பட்டாங்கன்னா அவுட், அவ்வளோதான். அவங்க அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெற காத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். அன்பார்ந்த சோதரர்களே, அடியார்களிடத்தில் அல்லாஹ் கருணையோடு தான் நடப்பான். என்னதான் அல்லாஹ் ரொம்ப கெடுபடியாக இருந்தாலும் அல்லாஹ் கருணையோடு தான் நடப்பான், இரக்கத்தோடு தான் அவர்களை பார்ப்பான். முதல்ல தொழுகையை பற்றி அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க. அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். நீ இந்த குற்றத்தை செஞ்சியா, நீ இந்த பாவத்தை செஞ்சியா, இன்ன தப்பை பண்ணியா? அவன் சொன்னான், ஆமாம் யா அல்லாஹ், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியும் யா அல்லாஹ். இந்த குற்றத்தை நீ ஏற்றுக்கிறியா அல்லது இந்த குற்றம் நான் செய்யலைன்னு சொல்லி மறுக்கிறியான்னு கேட்பான். யா அல்லாஹ், இந்த குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன் யா அல்லாஹ், நான் செஞ்சேன் யா அல்லாஹ், நான் ஒத்துக்கிறேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் உடனே சொல்லுவான், ஒன்றும் இல்லை, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மிக பெரிதாக இருந்தாலும் கூட என்னுடைய ரஹம், என்னுடைய கருணை, நீ ஷிர்க்கு வைக்காத நிலையில் மரணித்திருக்கிறாய், ஷிர்க்கு வைக்காத நிலையில் நீ மரணித்திருக்கிறாய். ஆகவே நான் உன் மீது இன்று ரஹமை, என்னுடைய இரக்கத்தை, என்னுடைய கருணையை காட்டுகிறேன் என்பதாக தன்னுடைய அர்ஷனுடைய நிழலை அவன் மேலே போடுவானாம். அந்த அடியானின் மீது இரக்கம் காட்டுவானாம். இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, இன்னொரு ஹதீஸில் வருது, அல்லாஹ் என்ன செய்வான், அந்த அடியானுடைய பாவங்களெல்லாம் அப்படி தட்டு, பாவத்தையும் நன்மையையும் தீமையையும் எடை போடுவான். வெயிட்டு போட்டு பார்க்குற போது தீமையினுடைய தட்டு ரொம்ப இறங்கி போய் அப்படியே ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்கும், நன்மையினுடைய தட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன செய்வானா, நீ அடியானே, நீ எனக்கு ஷிர்க் வைக்கலை, நீ எனக்கு குஃப்ரு செய்யலை, நீ என்னுடைய மார்க்கத்தை விட்டு மூர்த்தத்தாகி வெளியே போகலை, இங்கே தான் இருந்த, ஆனால் பாவத்தை நிறையா செஞ்சிட்ட, இருந்தாலும் உன் மீது என்னுடைய கருணை இருக்கிறது என்பதாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தைகளை எழுதிய ஒரு தாளை அல்லாஹ் எடுப்பானா. அந்த அடியான் கேட்பானா, பாவமாக கேட்பானா, யா அல்லாஹ், என்ன இந்த லெட்டர், இந்த பேப்பர் என்ன செய்யணும், இதான் கணத்திலேயே மிக கனமானது, இதை நான் இப்போ போடுறேன் பாருன்னு சொல்லி நன்மையுடைய தட்டில் போடுவானா. நன்மையுடைய தட்டெல்லாம் அப்படியே தாழ்ந்து போயிடும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஷிர்க் வைக்காத நிலையில் மரணித்த யாரும், ஷிர்க் வைக்காத நிலையில் மரணித்த யாரும், மம்மா தலா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா, அல்லாஹ் சொன்னான், யார் இணை வைக்காத நிலையில் அவர்கள் மரணிப்பார்களோ அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். மம்மா த யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார், யார் இணை வைத்த நிலையில் மரணிப்பார்களோ, ஷிர்க் வைத்த நிலையில் மரணிப்பார்களோ அவர்கள் நரகம் நுழைவாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, ஷிர்க் வேண்டாம். இன்னும் கூட ஒன்றே மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னால் விசாரிப்பான். விசாரிச்சுக்கிட்டே இருக்கிற போது அல்லாஹ் என்ன செய்வான், அப்படியே கேட்டுக்கிட்டே வருவான். சின்ன சின்ன குற்றங்களை மட்டும் விசாரிப்பான். அந்த அடியான், நான் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளை விடலை, எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் செஞ்ச பெரிய பெரிய தப்பெல்லாம் இருக்கே, நான் ஷிர்க் வச்சேனே, நான் விபச்சாரம் செய்தேனே, நான் மது அருந்தினேனே, இன்ன பிற பாவமான பெரும் பாவங்களையெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, அல்லாஹ் அதை பற்றி விசாரிச்சான்னா நான் என்ன ஆவேன் என்று கதி கலங்கி போயிருப்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, ஓ விசாரணை முடிஞ்சிருச்சு, உன் விசாரணை முடிஞ்சிருச்சு என்று அல்லாஹ் சொல்லுவானா. அந்த அடியானுக்கு ஆச்சரியமாக இருக்குமா. கேட்பானா, யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களெல்லாம் இருக்க, சின்ன சின்ன குற்றங்களை மட்டும் விசாரிச்சுட்டு உன் விசாரணை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறியே யா அல்லாஹ் அப்படின்னு கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே அடியானே அடியானே, நீ செஞ்ச
ஷிர்க் வச்ச, மது அருந்தின, விபச்சாரம் செய்த, இன்ன பிற பாவங்களையெல்லாம் செஞ்ச. ஆனால் உன்னுடைய மௌத்துக்கு முன்னாடி அத்தனையையும் நீ தௌபா செய்து மீண்டா அல்லவா? நீ தௌபா செஞ்சிட்ட. தௌபா செஞ்ச அந்த காரணத்திற்காக அந்த நிலையில் நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன். இப்போ உன் அக்கௌண்ட்டில் ஒரு பாவம் கூட இல்லை. இப்போ அந்த பாவமில்லாத அந்த அக்கௌண்ட்லேருந்து நான் எப்படி உனக்கு அந்த பாவங்களையெல்லாம் விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆகவே நாம் செய்துவிட்ட